ஏம்மா விஜய பார்வதி, உன்ன பத்தி நான் எவ்வளோ பெருமையா நெனச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இந்த விக்கல்ஸ் விக்ரம்ன்றவனுக்கு ஃபோன போட்டு கதறி அழுது, "விக்கல்ஸ் விக்ரம் தயவு செஞ்சு அந்த வீடியோவ எடுத்துரு விக்கல்ஸ் விக்ரம்" அப்படின்னு கதறி வச்சிருக்க. அவன் இன்டர்வியூ ஃபுல்லா உட்காந்து உன் மானத்த வாங்கிக்கிட்டு இருக்கான். உன்ன தைரியமான பொண்ணு, பாரதியார் கண்ட புதுமை பெண்ணு அப்படின்லாம் உங்க அம்மா ஃபேன்ஸ் மீட்ல சொன்னாங்க. நாங்க சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டெறிஞ்சோம். நீ என்ன போயும் போய் விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட வந்து இப்படி கதறி இருக்க, இப்படி கெஞ்சி இருக்க அப்படின்னு விக்ரமோட இன்டர்வியூவ பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. உண்மையிலேயே விஜே பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சினாங்களா, கதறினாங்களா? அப்படி விஜே பார்வதி கதறி இருந்தாங்க, கெஞ்சி இருந்தாங்கன்னா, அவங்க ரிமூவ் பண்ண சொன்ன வீடியோ என்ன? அந்த வீடியோல என்ன பேசியிருந்தாரு விக்கல்ஸ் விக்ரம்? இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல தெள்ளத் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கிறது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ரெட் கார்டு வாங்கிய பெண்மணி என்கிற பெருமையை விஜே பார்வதி பெறாங்க. அதற்கு அப்புறம் விஜே பார்வதிக்கு வந்து அழைப்பு அப்படிங்கிறது சேனல் தரப்புல இருந்தும் விஜய் சேதுபதி அவர்கள் தரப்புல இருந்தும் விழுக்கப்பட்டு நீங்க ஃபினாலேவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. விஜே பார்வதியும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஃபினாலேவுக்கு போய் விழாவை சிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் விஜே பார்வதிக்கு வந்து ஃபேன்ஸ் மீட் அப்படின்றது கலாட்டா சேனலால் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படி முன்னெடுக்கும் போது விஜே பார்வதியுடைய தாய்க்கும் அம்மாவுக்கும் அழைப்பு அப்படிங்கிறது விடுக்கப்படுது. அவங்களும் வந்து நான் வந்து இவளை பாரதியார் கண்ட ஒரு புதுமை பெண்ணாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அந்த விஷயத்தை வந்து ட்ரால் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி விக்கல்ஸ் விக்ரம் அவரோட சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் விஜே பார்வதி கால் பண்ணி, "டேய், ஊர் உலகத்தில் இருக்கிறவ எல்லாருமே இந்த ரெட் கார்டு விஷயத்தை பற்றி தான்டா பேசுகிறானுங்க. ஏன்டா நீ எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி நீயும் வந்து இப்படி மேற்கொண்டு பண்ணிகிட்டு இருக்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் இட் விக்கல்ஸ் விக்ரம்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கேட்டுட்டு சரி பார்வதி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறா, நம்ம வீடியோவை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணிவிட்டு அதை கடந்து போயிருக்கணுமா இல்லையா? அதை வந்து இன்டர்வியூவில் வந்து உட்காந்துக்கிட்டு ஆக்சுவலாக அவள் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் ஆர்கியூ பண்ணியிருந்தான்னா, அவள் வந்து வேறு மாதிரி பேசியிருந்தானா அந்த வீடியோவை நான் வச்சுருந்துருப்பேன். அவள் என்கிட்ட ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேசினா. ஷீ இஸ் டயர்டு, ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ், ஷீ இஸ் கார்னர்டு. அவள் என்கிட்ட கெஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு தன்னுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார் விக்கல்ஸ் விக்ரம். அப்படின்ற மாதிரி ஆண்மையை பெருமை பற்றி பேசுகிறதுக்கு என்ன விக்கல்ஸு? நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னா அது ஓகே, அது வேறு. 35 நாள் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் விஜே பார்வதியை எதிர்த்து ஒரு கேம் ஆடுறேன் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த. நீ உள்ளுக்குள்ளே ஒரு பால் டப்பாவாக தான் 35 நாள் இருந்த. புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைச்ச மாதிரி நீ வந்து பார்வதியோட சண்டை போடுறேன், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ பண்ணது எல்லாமே கோமாளித்தனமாக தான் இருந்தது. குறிப்பாக விஜே பார்வதி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கெஞ்சுற ஆளா? அவள் கண்ணில் சபரிப்பையை அடித்து இவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு பணியார மாதிரி. இந்த திவாகர் பக்கத்தில் நின்று ஒத்தரம் கொடுத்துட்ருக்கான். அப்போ விக்கல்ஸுக்கு விக்ரமுக்கும் பார்வதிக்கும் சண்டை வருது. கண்ணில் அடிபட்டிருக்கு, ஒருத்தன் ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் ஒன்னான் ஒன்று விக்கல்ஸ் விக்ரமோட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் தேங்க்ஸ் பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, அப்படி பாரு பாரு பாரு, இப்படி பாரு ரு அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு பார்வதியை வச்சு லைம் லைட்டு வாங்கிட்டு பிக் பாஸில் வந்து டாப் 3ல் வந்தது தான் விக்கல்ஸ் விக்ரம் பண்ண சாதனை. விக்கல்ஸ் விக்ரமுக்குன்னு ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு பய கிடையாது. நான் இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ இடங்களில் போய் பேசியிருக்கேன். ப்ரோ, நான் விக்கல்ஸ் விக்ரமுடைய ஃபேன் ப்ரோ அப்படின்னு ஒருத்தன் கூட வந்து என்கிட்ட பேசினதில்லை. ஒரு ட்வீட் வந்து விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஆதரவாக யாரும் போட்டு நான் பார்த்ததில்லை. அப்போது யாருமே சப்போர்ட் பண்ணாமல், மக்கள் ஆதரவே இல்லாமல் முழுக்க சேனலோட சப்போர்ட்டில் தான் தலைவன் வந்து டாப் 3 வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாருன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இவர்கிட்ட விஜே பார்வதி ஃபோன் பண்ணி கெஞ்சி, ப்ளீஸ்டா அந்த வீடியோவை எடுத்துட்றா, நான் உன் காலில் கூட விழுகிறேன்டா அப்படின்ற அளவுக்கு கெஞ்சின மாதிரி இவன் ஒவ்வொரு இன்டர்வியூல உட்காந்து தலைவன் உருட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் நம்ம சாண்ட்ராவுடைய கார் ஆக்சிடெண்ட்டை லைவ்ல பார்த்த விக்கல்ஸ் விக்ரமுடைய அந்த வாக்குமூலம் வந்து சமூக ஊடகங்களில் பல பேராலையும் பகிரப்பட்டு வருகிறது. அதாவது கார் வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்வதியும் கமருதினும் சேர்ந்து சாண்ட்ராவை கீழே தள்ளி விட்டுறாங்க. சாண்ட்ரா வந்து விபத்துக்குள்ளாகி கீழே விழுந்தப்போ முதல்ல சாண்ட்ராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை வெறுத்து ஓடோடி வந்த நபர் வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். அவர் வந்து சாண்ட்ராவை பார்க்கும்போது சாண்ட்ராவுக்கு கண்ணெல்லாம் உள்ளே போயிருந்திருக்கு. சாண்ட்ரா வந்து ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் இருந்திருக்கிறாங்க. சாண்ட்ரா நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது
கிடையாதுங்க. சாண்ட்ராவுக்கு வந்து உண்மையிலே ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. அதனால தான் நான் சபரிய கூப்பிட்டேன். சபரி வந்து இந்த என்சிசி கேம்ப்லலாம் இருந்திருக்கிறான். அதனால அந்த முதலுதவி சிகிச்சையெல்லாம் அவன் பண்ணிடுவான். அதனால தான் சபரிய கூப்பிட்டேன். அவன் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தான். இவ்ளோ சம்பவம் நடந்திருக்கு. நீங்க எப்படிங்க சாண்ட்ராவுடைய விஷயத்த வந்து நீங்க நடிப்புன்னு சொல்றீங்க? அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் இன்டர்வியூல பேசுறாரு. விக்கல்ஸு, சாண்ட்ரா அங்க கீழ விழுந்த அந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஸ்ட்ரோக்குன்னாங்க. அதுக்கப்புறம் பேனிக் அட்டாக்னாங்க. சேனலே மாத்தி மாத்தி பேசுனாங்க. அத வந்து நம்ம தப்பு சொல்லல. அது விழுந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். ஆனா, அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்கல்ல, அதத்தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ன்றோம். எடுத்துக்காட்டுக்கு, செவனேன்னு ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனான்ல கமருதீனு. அவன் கிச்சன் ஏரியால நிக்கிறான். அவன பார்த்துட்டு அக்கா வந்து டோர் கிளாஸ் வழியா பெட்ரூம்குள்ள நின்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் சத்தம் கேட்குதேன்னு உள்ள பார்க்கணும்னு வந்தவன், அவன பார்த்துட்டு போர்வைய இப்படி எடுத்து போட்டு, "சபரி! சபரி! சபரி!" அப்படின்னு அக்கா பண்ண ஆஸ்கர் லெவல் நடிப்புல நாங்க இன்னும் மீண்டு வரல. அதுக்கப்புறம் பார்வதி அதே மாரி கிச்சன் ஏரியால எங்கேயோ நின்னுகிட்டு இருக்கா. அவள பார்த்துட்டு அக்கா வந்து பாத்ரூம் ஏரியாக்குள்ள ஓடிப்போச்சு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வர்றாங்க சாண்ட்ராவ. "வா நாங்க இருக்கோம் பயப்படாத" அப்படின்னு. "நான் வரமாட்டேன். இந்த ஸ்கூலுக்கு மொத நாள் போற குழந்தைங்கள நான் போமாட்டேன், நான் போமாட்டேன்னு சொல்லல." ஒத்து நான் வரமாட்டேன். வந்தா வந்து என்ன பார்வதி அடிப்பா. அச்சச்சோ! அவங்கள பார்த்தா எங்களுக்கு பயந்து பயந்து வருதே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா பண்ண ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்துச்சு விக்கல்ஸு. அதனால தான் சாண்ட்ரா எவிக்ட் ஆகி பிக் பாஸ் வீட்ட விட்டு அதுக்கு அடுத்த வாரமே வெளியேறுறாங்க. பிக் பாஸ் வரலாற்றிலேயே 2 பேருக்கு ரெட் கார்டு குடுக்கப்படுது. அந்த ரெட் கார்டுக்கு குடுக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் சாண்ட்ரா. அந்த 2 பேரும் தவறு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, சாண்ட்ரா டாப் 5ல வந்திருக்கணுமா இல்லையா? ஆனா அடுத்த வாரமே சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியேறுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் சாண்ட்ராவுடைய நடிப்ப ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஸோ, நீ வந்து சாண்ட்ரா பண்ண பெர்ஃபார்மன்ஸில தத்ரூபமாக இருந்ததுனால, சாண்ட்ரா நடிக்கலன்னு நீ சொல்லணும். அதாவது சாண்ட்ரா விழுந்தப்போ அது நடிப்புன்னு நாங்க சொல்லல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸையும் மறக்க முடியாது. இந்த மங்கையர்க்கரசிய மறக்க முடியுமா? அப்படின்ற அளவுக்கு ஆஸ்கர் லெவல்ல தத்ரூபமான நடிப்ப சாண்ட்ரா வெளிப்படுத்துனாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கும் தெரியும். அதனால நீ சாண்ட்ராவுக்கு முட்டு குடுக்குறத விட்டுட்டு, பார்வதிய பாவம் பார்த்து தான் நான் வீடியோவ டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு, உண்மை என்னன்னா விக்கல்ஸ் விக்ரமு பாரதியார் கெட்டப்லாம் போட்டு, அதுக்கு மெனக்கெட்டு, மேக்கப் போட்டு, கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி அந்த வீடியோவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறப்போ அந்த யூடியூபருக்கு தான் தெரியும். முட்டை போடுற கோழிக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு ஏதாவது உனக்கு பேமெண்ட் வேணும்னா விஜய பார்வதிட்ட கேட்டு வாங்கிட்டு போ. அத விட்டுட்டு பார்வதி வந்து உன்ட்ட கெஞ்சினதுனால தான் நீ டெலீட் பண்ணேன்ட்டு ஒரு சீனை கிரியேட் பண்றக்க பாத்தியா? வடை வேகலை சரியா? வேக வச்சு எடுத்துட்டு வா. அப்படி எடுத்துட்டு வந்தா கூட நூல் பிஞ்சு 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 தான் வரும். அப்படி தான் நீ வடை சுடுவ. ஏன்னா பிக் பாஸ்ல வந்து என்ன பொறுத்தளவுக்கு நீ ஒரு ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட். ஏன்னா 35 நாள் நீ ஒண்ணுமே பண்ணலையே. டம்மியா தானே உட்கார்ந்திருந்த. அதுக்கப்புறம் தானே உனக்கு கொடுக்கு முளைச்சது. அப்படி முளைச்ச கொடுக்கையும் மக்கள் வந்து உன்னை டாப் 2ல கூட போக விடாம அந்த கொடுக்க கத்திரியை வச்சு கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ அது மாதிரி மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டாங்கன்றது தான் விக்ரம் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அதனால பார்வதிக்கு, கமருதீனுக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு போனவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கே. நம்ம டாப் 3ல வந்து கூட நம்மள ஒரு பய மதிக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் விக்கல்ஸ் விக்ரம் இன்டர்வியூவா போய் வன்மம் கக்கி வராரு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பிக் பாஸ் ரசிகர்களான நீங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்வதி பற்றி, சாண்ட்ரா பற்றி இப்படியெல்லாம் இன்டர்வியூல உளறி வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய ஆண்மையின் பெருமை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸுக்கு மிஸ்டர் சைவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.